18ஆம் வசனத்துல அவர் எழுந்து தகப்பனத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன் என்று நினைத்து கொண்டான். அப்படி இருக்கா? எழுந்து போய் சொன்னார். இல்ல நினைச்சுக்கிட்டா போதுமா? அவர் வர்றதுக்கு முன்னாடி அப்பா கூட போயிட்டாருங்க. இப்படி ஒரு எண்ணம் இருக்கா? அப்படி என்ன இருக்கும் போதே மகப்பன் தீவிர திரும்பி வரும்போது என்னாச்சு? ஏற்றுக்கொண்டார். ஒரு போயிட்டு உள்ள திரும்பி வந்தார்னா 2 வகை இருக்குதுங்க. ஒன்று புத்தி தெளிந்து வருது, இன்னொன்று எனக்காக வருது. அது என்ன எனக்காக வருது? ஏசா ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கல, திரும்பி வந்தார், கண்ணீர் விட்டார், கவலையோடு தேடினார், மனமாறுதலும் இல்லை, ஒண்ணும் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை. இப்படி சும்மா சொன்னா போதுமா? யூதாஸ் திரும்பி வந்தார், அந்த காசெல்லாம் எரிஞ்சிட்டார், திரும்பி வந்தார், மனமாறுதலும் இல்லை, நாண்டு ஓடி செத்து போயிட்டார். இது மாதிரி பிரயோஜனமாங்க? இதையும் நம்ம பார்க்கணுமா?